ஹாய் கைஸ், இந்த டெட் டிஆர்பி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கெல்லாம் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் வரும். அது நம்ம 30 மார்க்ஸ்க்கு எழுதுவோம். அந்த பேப்பரில் இருக்கிற டாபிக்ஸை பற்றி தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எரிக் எரிக்சனோட சைக்கோ சோஷியல் ஸ்டேஜஸ் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் நடத்துகிற டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா போத் இங்கிலீஷ்லேயும் சரி தமிழ்லேயும் சரி தனித்தனியாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நாம் டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த எரிக் எரிக்சனோட தியரி எதை பற்றி பேசுது அப்படின்னா, சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுது. அதாவது சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னா, நம்ம குழந்தையிலிருந்து வயசாகிற வரலும் நம்ம என்னென்னலாம் கற்றுக்குறோம், நம்ம என்விரான்மெண்ட் வந்து நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்குது, நம்ம எப்படி டெவலப் ஆகிறோம் அப்படிங்கிறது தான். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குழந்தையா இருக்கும் அப்படின்னா நம்ம முதல்ல பேச கற்றுப்போம், நடக்கிறது கற்றுப்போம். நம்ம பேசுகிற வார்த்தை எல்லாமே நம்மளோட என்விரான்மெண்ட், அந்த சொசைட்டியிலிருந்து தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த சோஷியல் என்விரான்மெண்ட் மூலயமா நம்ம வந்து எப்படியெல்லாம் டெவலப் ஆகுறோம் அப்படிங்கிறது தான் சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட்னு சொல்கிறாங்க. இவரோட இந்த தியரி வந்து எதுக்காக மெயினான்னு பார்க்கும்போது, ஒரு ஹியூமன் பீயிங்கோட லைஃப் ஸ்பேன், அதாவது குழந்தையிலேருந்து லேட் அடல்ட்ஹுட் வரையிலுமே அவங்க வந்து அவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குது, அவங்களோட சோஷியல் ஸ்கில்ஸ், மற்றவங்ககிட்ட எப்படி அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு என்னென்ன ஐடென்டிட்டி தனியாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த தியரியை இவர் கொண்டு வந்திருக்காரு. மற்ற தியரிஸ் கம்பேர் பண்ணும்போது மற்ற தியரிஸ் எல்லாமே அதிகபட்சம் சைல்டுஹுட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு குழந்தை வந்து எப்படி கற்றுக்குது, எப்படி வந்து அது டெவலப் ஆகுது, அதுக்கு நாம் எப்படி சொல்லி தரணும்னு சொல்லிட்டு மேஜர் ஃபோக்கஸ் சைல்டுஹுட்டுக்கு மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இவரோட தியரி வந்து ஜஸ்ட் சைல்டுஹுட் மட்டும் இல்லாமல் ஒரு கண்டினியூஸ் லைஃப் ப்ராசஸை ஃபுல்லாக சொல்லுது. அதாவது நம்ம குழந்தையில ஆரம்பித்து நமக்கு வயசான வரலும் நம்மளோட பர்சனல் க்ரோத் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீட்டெயிலாக சொல்கிறது தான். இவர் இந்த தியரியை ஒரு 8 ஸ்டேஜஸில் சொல்கிறாரு. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இவர் சொல்லக்கூடிய அந்த 8 ஸ்டேஜஸ்லேயுமே அந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு சைக்கோ சோஷியல் கான்ஃப்ளிக்ட் ஆர் கிரைசிஸ் இருக்கும். அதாவது ஒரு சிக்கல் இல்லைன்னா நெருக்கடின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பருவத்துக்கும் ஒரு நெருக்கடி இருக்கும். அதை வந்து தாண்டி போகிறாங்களா போகலையா அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு இண்டிவிஜுவலோட பர்சனல் க்ரோத்தை வந்து நம்ம சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. இந்த கான்செப்ட் வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ 8 ஸ்டேஜஸ் பிரிச்சிருக்கா இல்லையா, 8 ஸ்டேஜஸ்லையும் ஒருத்தங்களுக்கு ஒரு பர்சன் வந்து அவனுக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னா பாசிட்டிவ் ரிசல்ட் வரும், ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா நெகட்டிவ் ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு ரெண்டு இதில் பார்த்துருப்பாரு. பாசிட்டிவ் சைடும் பார்த்துருப்பாரு, நெகட்டிவ் சைடும் பார்த்துருப்பாரு. இவ்வளோதான் கான்செப்ட். இது வந்து எப்படி ரெண்டாக பிரிக்கிறோம்னா, ஃபஸ்ட்டு ஃபேவரபிள் ரெசல்யூஷன் அப்படின்னா, இப்போ ஒரு பர்சனுக்கு அவனுக்கு தேவையான எல்லாமே கிடச்சிருச்சு, ஃபிசிக்கலாக, எமோஷனலாக, சோஷியலாக எல்லாமே ப்ராப்பராக அவனுக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா அவன் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இருக்காது. சைக்காலஜிக்கலாக அவன் வந்து பாசிட்டிவாக தான் யோசிப்பான். ஸோ அந்த இடத்துல வந்து அவனோட ஹோப்பு, ஸ்ட்ரென்த்து, வில் பவர் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இதுவே அன்ஃபேவரபிள் ரெசல்யூஷன் அப்படின்னா, ஒருவேளை அவன் நினைக்கிறது அவனுக்கு கிடைக்கல, அதில் வந்து தடங்கள் நிறையா வருது, அவனால் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படிங்கும்போது அந்த இடத்துல அவன் நிறையா சைக்காலஜிக்கல் டிஃபிகல்ட்டிஸை வந்து ஃபேஸ் பண்ணுவான். அது என்ன ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னா நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். அவன் மேலேயே அவன் டவுட்டாக ஃபீல் பண்ணுவான், கில்ட் இருக்கும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும், மிஸ்ட்ரெஸ் வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அவ்வளோதான். நம்ம நினைக்கிறது நமக்கு கிடச்சிருச்சுன்னா பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும், ஒருவேளை நம்ம நினைக்கிறது நடக்கலை அப்படின்னா நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் இருக்கும். அவ்வளோதான் இவரோட கான்செப்ட். நெக்ஸ்ட், இந்த எரிக் எரிக்சனோட இந்த தியரியோட ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து எப்படி அவங்க ஃபேமிலி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, சொசைட்டிக்கோட இன்ட்ராக்ட் ஆகிறாங்க, எப்படியெல்லாம் பழகுறாங்க, அதை பொறுத்து தான் அவங்களோட டெவலப்மெண்ட்டை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அதாவது குழந்தையிலிருந்து அவங்களோட ஓல்டேஜ் வரையிலும் அவங்க மற்றவங்க கிட்ட எப்படி பழகுறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களோட டெவலப்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 8 ஸ்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் முன்னாடியே சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜுக்கும் ஒரு சைக்கோ சோஷியல் கான்ஃப்ளிக்ட் இருக்கும். அது வந்து கரெக்டாக ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும், ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னா நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். இப்படி தான் 8 ஸ்டேஜஸுமே இருக்கும். ஃபஸ்ட்டு இன்ஃபான்சி ஸ்டேஜ் 0 to 1 year. இதோட சைக்கோ சோஷியல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, ட்ரஸ்ட் வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட். ஒரு ஸ்டேஜுக்கு இந்த மாதிரி ஒரு வேர்டு இருக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இன்ஃபான்சிக்கு ட்ரஸ்ட் வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு, மாறாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கும். அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து எதனால் இதை வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்டேஜில் அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்குன்னா, இந்த உலகத்தை நம்ம நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு தான் இருக்கும். இது எப்படி வந்து நடக்கும் அப்படின்னா, அந்த குழந்தையோட கேர் கிவர்ஸ், அதாவது அம்மா, அப்பா, இல்லை வேறு யாராக வேணா இருக்கலாம், அந்த குழந்தைக்கு பேசிக் நீட்ஸான ஃபுட்டு, கம்ஃபர்ட், சேஃப்டி வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அது வந்து கன்சிஸ்டன்சியாக கரெக்டாக அந்த குழந்தைக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் ரிசல்ட்டான ட்ரஸ்ட்டு வரும். ஒருவேளை
ஒருவேளை இது வந்து கன்சிஸ்டன்சியாக போகலை, நெக்லெக்ட் ஆகுது, அதுக்கு வந்து அந்த பேசிக் நீட்ஸ் போய் சேரலை அப்படிங்கிற பட்சத்தில் நெகட்டிவ் ரிசல்ட்டான மிஸ்ட்ரஸ்ட், அது வந்து இந்த உலகத்தை நம்பாது அப்படிங்கிற ரிசல்ட் வரும். கரெக்டாக போய் சேர்ந்துச்சுன்னா பாசிட்டிவ் ரிசல்ட்டு, கரெக்டாக போய் சேரலை அப்படின்னா நெகட்டிவ் ரிசல்ட். அவ்வளோதான் கான்செப்ட். இந்த இடத்துல வெர்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நற்குணம்னு அர்த்தம். இந்த இடத்துல அந்த குழந்தைக்கு என்ன வேணும் அப்படின்னா ஹோப், நம்பிக்கை வேணும். அந்த குழந்தை நம்பினாதான் ட்ரஸ்ட் வந்து வரும். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த முக்கியமான நற்குணம் என்ன அப்படின்னா ஹோப். இதுவும் ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து என்னென்ன கான்செப்ட் என்ன, அதோட வெர்ச்சு என்ன, அது வந்து என்ன ஸ்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இயர்லி சைல்ட்ஹுட் ஸ்டேஜ் 1 to 3 years. கான்செப்ட் என்ன அப்படின்னா அட்டானமி வர்சஸ் சேம் அண்ட் அவுட். இந்த இடத்துல அட்டானமி அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இண்டிபெண்ட்டாக நம்ம ஒரு விஷயத்த செய்கிறது, அதாவது நம்மளே தானாக ஒரு விஷயத்த செய்கிறது, மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இல்லாமல். இதோட கோர் கொஸ்டின் பார்க்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்னா இந்த விஷயத்த நம்மளே செய்யலாமா இல்லை வந்து மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணுமா அப்படிங்கிறது தான் கொஸ்டினாக இருக்கும். ஓவர் வியூன்னு பார்க்கும்போது இந்த ஸ்டேஜில் குழந்தைங்க வந்து அவங்களாம் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுவாங்க. அதாவது அவங்களாம் நடக்க பழகுவாங்க, பேச ட்ரை பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்னென்ன சாய்ஸ் வேணுமோ அதெல்லாம் அவங்களே உருவாக்க ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாய்லெட் ட்ரைனிங் சொல்லியிருக்கிறாங்க. டாய்லெட் ட்ரைனிங் பார்க்கும்போது தப்பு பண்ணி தான் அவங்க கரெக்டாக திருப்பி அந்த பழக்கத்தை வந்து நம்ம பழக்கும் போது அவங்களா சுயமாக இண்டிபெண்ட்டாக அவங்களே வந்து அதை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம என்கரேஜ்மெண்ட் பண்ணணும், அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவ் ரிசல்ட்டான அட்டானமி வந்து கொடுக்க முடியும். ஒருவேளை நம்ம ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், இல்லை அவங்க ஏதாவது பண்ண போய் நம்ம டப்புன்னு ஹார்ஷாக திட்டிடுறோம் அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் ரிசல்ட்டான ஷேம் அண்ட் டவுட்டுக்கு வந்து போயிடும்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களுக்கே அவங்க மேலே செல்ஃப் டவுட் வந்துடும். நெக்ஸ்ட் அவங்க வந்து ரொம்ப அஷேமாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரிசல்ட்டை வந்து கொடுத்துரும். இந்த இடத்துல வெர்ச்சு குணம்னு பார்க்கும்போது வில் பவர், நம்ம வந்து கரெக்டாக அவங்களை என்கரேஜ் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா அவங்களோட வில் பவர் வந்து அதிகமாகும். நெக்ஸ்ட் ப்ரீ ஸ்கூல், அதாவது 3 to 6 years. இந்த இடத்துல கான்செப்ட் என்ன அப்படின்னா இனிஷியேட்டிவ் வெர்சஸ் கில்ட். இதோட கோர் கொஸ்டின் பார்க்கும்போது அந்த குழந்தைங்க வந்து நம்ம குட்டா இல்லை பேடா அப்படிங்கிறது தான் தோணும். ஓவர் வியூன்னு பார்க்கும்போது இந்த ஸ்டேஜில் அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக விளையாடுவாங்க. அவங்க என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே பிளான் பண்ணுவாங்க. அவங்களோட சுற்றி இருக்க அந்த என்விரான்மெண்ட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. நம்மளை சுற்றி என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா கவனிக்கிற ஸ்டேஜ் இது. இந்த இடத்துல வந்து அவங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆக்டிவாக பண்ணுறதுனால ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இனிஷியேட்டிவ் வந்து முன்னாடி வைக்கும்போது நம்ம என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஓகே, இது வந்து கரெக்டானதாக இருக்குது, இது நல்ல விஷயம் தான், நம்ம லைஃப்பில் இதை நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பர்பஸாக மாறும். ஒருவேளை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் இல்லை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது அவனுக்கே ரொம்ப கில்ட்டியான ஃபீலை வந்து உருவாக்கிடும். நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்மளால தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அது வந்து அந்த இடத்துலயே ஸ்டாப் ஆயிரும். அவன் வந்து ஃப்யூச்சரில் அது பண்ணணும்னு நினைக்கும் போதே அந்த கில்ட்டி ஃபீல் தான் அவனுக்கு வரும். ஸோ இதுதான் இதில் சொல்கிறாங்க. இது ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு வீட்டில் ஒரு பையன் போயிட்டு கிச்சனில் அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க. 3 to 6 வயசு குழந்தை அவன் போய் கிச்சனில் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான். நம்ம வந்து ஓகேடா சூப்பர்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஏற்ற வேலையெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ஓகே அம்மாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அது வந்து அவனுக்கு பர்பஸாக மாறும். ஒருவேளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், நீ எதுக்கு கிச்சனுக்கு வர, இதெல்லாம் உன்னை யார் பண்ண சொன்னாங்க, போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம் இல்லை திட்டுறோம் அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த கில்ட்டி ஃபீலிங் ஆகும். நம்ம பண்ண தப்பு, நம்ம கிச்சனுக்கு போயிருக்கவே கூடாது, நம்ம இனிமேல் போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அது ஆகிடும். ஸோ நம்ம என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா அவன் புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுப்பான், நிறைய விஷயங்களை அவன் எடுத்துகிட்டு வருவான். நான் இப்படி பண்ணுறேமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இனிஷியேஷனை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஒருவேளை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம் அப்படின்னா அவனுக்கு வந்து கில்ட்டி ஃபீலிங் வந்துடும். இந்த இடத்துல வெர்ச்சுன்னு பார்க்கும்போது பர்பஸ், அவன் வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த பர்பஸை வந்து இங்கே வந்து கற்றுப்பான். நெக்ஸ்ட் ஸ்கூல் ஏஜ் 6 to 12 years. இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி தான் கான்செப்ட். கோர் கொஸ்டின் பார்க்கும்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக என்னால் எப்படி ஆக முடியும், அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கோர் கொஸ்டின். ஓவர் வியூன்னு பார்க்கும்போது இந்த ஸ்டேஜில் அந்த குழந்தைங்க வந்து அதிகமான டைமை ஸ்கூலில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நெய்பர்ஸ் கூடயும் டீச்சர்ஸ் கூடயும் தான் அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களோட அகாடமிக் அண்ட் சோஷியல் டிமாண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு குழந்தை வந்து ஒரு புது ஸ்கில்லை கற்றுக்கிறான், அதில் வந்து மாஸ்டர் ஆகிறான் அப்படின்னா அதை வந்து நம்ம சப்போர்ட்
சப்போர்ட் பண்ணும், உன்னால் முடியும், இதை நீ பண்ணலாம், சூப்பராக பண்ணுற அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவனுக்கு வந்து சென்ஸ் ஆஃப் காம்பிடன்ஸ் வரும். காம்பிடன்ஸ் அப்படின்னா எல்லாமே என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸை தான் காம்பிடன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அவனால் பண்ண முடியல, இல்லை வந்து அவனுக்கு போதிய சப்போர்ட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அது அவனுக்கே வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வந்து அந்த ஃபீலிங்கை உருவாக்கிடும். அதாவது இந்த இடத்துல வந்து அவன் ஒரு நியூ ஸ்கில்ஸை கற்றுக்கிறான் அப்படின்னா அவனை என்கரேஜ் பண்ணி அவனுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அவனால் எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த காம்பிடன்ஸ் சென்ஸ் வந்து அவனுக்கு உருவாகும். ஒருவேளை அவனால் முடியல, இல்லை வந்து நாம் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கும்போது அவனுக்கு வந்து அவன் மேலேயே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாகிடும். இந்த இடத்துல வெர்ச்சுன்னு பார்க்கும்போது காம்பிடன்ஸ், எல்லாமே என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ஸ் வந்து அவனுக்கு உருவாகும். நெக்ஸ்ட் அடலசன்ஸ் 12 to 18 இயர்ஸ், அதாவது டீனேஜ் இயர். ஐடென்டிட்டி வெர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன், இதுதான் கான்செப்ட். கோர் கொஸ்டின் பார்க்கும்போது நான் யார், என்னோட ஃப்யூச்சர் வந்து நான் எப்படி கொண்டு போகணும், எங்கே நான் போக போகிறேன் அப்படிங்கிறது தான் கோர் கொஸ்டின். ஓவர் வியூன்னு பார்க்கும்போது இந்த ஸ்டேஜில் அந்த டீனேஜர்ஸ் வந்து அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சுற்றுவாங்க. குட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட குவாலிட்டியும் குட்டாக இருக்கும். ஒருவேளை பேட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட குவாலிட்டியும் பேடாக தான் இருக்கும். ஸோ அவங்களோட அந்த பியூர் குரூப்ஸ் அண்ட் சோஷியல் ரிலேஷன்ஷிப் வச்சு தான் அவங்களோட வேல்யூஸ் என்ன, கோல்ஸ் என்ன, அவங்களோட பர்சனல் ஐடென்டிட்டி என்ன, அவங்க வந்து எந்த அளவுக்கு இண்டிபெண்டன்ஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பர்சன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஒப்பீனியனும் சேர்த்து இவங்களோட சொந்த ஒப்பீனியனையும் சேர்த்து ஒரு வேல்யூவான ஒரு டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா, ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவங்க யார் அப்படிங்கிற அந்த சென்ஸ் ஆஃப் செல்ஃப் வந்து உருவாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து ஒரு கம்பெனி உருவாக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த கம்பெனி உருவாக்குறதுக்கு என்னென்ன பிளான்லாம் இருக்குது எல்லாத்தையும் கேட்டு எல்லாரோட ஒப்பீனியனையும் சொல்லி கடைசியாக ஒரு டிசிஷன் எடுத்து இதுதான் கம்பெனின்னு சொல்லிட்டு உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க வேல்யூவான ஒரு டிசிஷன் எடுத்து அவங்க யார் அப்படிங்கிற அந்த சென்ஸ் ஆஃப் செல்ஃபை வந்து உருவாக்கியிருக்காங்க, ஸ்ட்ராங்காக உருவாக்கியிருக்காங்க. ஒருவேளை இந்த இடத்துல வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஒப்பீனியனை கரெக்டாக சொல்லலை, இல்லை ஒருத்தரும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாங்க, யாரும் கரெக்டாக சொல்லலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல ரோல் கன்ஃபியூஷன் வரலாம். ஸோ ரோல் கன்ஃபியூஷன் வரும்போது நம்ம லைஃப்பில் நம்ம எந்த பிளேஸில் இருக்கோம் அப்படின்னு ஒரு பர்சனுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியான ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிடும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, நம்ம எந்த இடத்துல நிற்கிறோன்னு தெரியல அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு ரோல் கன்ஃபியூஷன் வந்து க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல டிசிஷன் எடுக்கிறது என்னமோ ஒரு பர்சன் தான், ஆனால் அவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்க சொன்ன ஒப்பீனியனையும் சேர்த்து அதை வந்து பேஸ் பண்ணி எடுத்த டிசிஷனாக இருக்கும். ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சோஷியல் ரிலேஷன்ஷிப் வந்து ஒழுங்கான ஒப்பீனியன் கொடுக்கல, அவங்க வந்து இருக்கிற பிரச்சனையில் இன்னும் வந்து ஏற்றுற மாதிரி நிறையா டிஃபிகல்ட்டிஸ் தான் சொல்கிறாங்க அப்படின்னா அவனுக்கு வந்து அவனோட லைஃப் நினச்சி அவனுக்கே பயம் வந்துடும், நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அந்த ரோல் கன்ஃபியூஷன் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேஜோட வெர்ச்சுன்னு பார்க்கும்போது ஃபெர்டாலிட்டி அப்படின்னா லாயலிட்டின்னு அர்த்தம், அதாவது உண்மையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து யங் அடல்ட்ஹுட் 19 to 40 இயர்ஸ், இன்டிமசி வர்சஸ் ஐசோலேஷனு. கோர் கொஸ்டின் பார்க்கும்போது ஒருத்தங்களோட லைஃப்பை இன்னொரு பர்சன் கூட வந்து ஷேர் பண்ணலாமா இல்லை வந்து தனியாகவே இருக்கலாமா அப்படிங்கிறது தான் கோர் கொஸ்டின். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லவ் பண்ணலாமா இல்லை சிங்கிளாக இருக்கலாமா அப்படிங்கிறது தான் இதோட கொஸ்டின். ஓவர் வியூன்னு பார்க்கும்போது இந்த யங் அடல்ட் ஸ்டேஜில் வந்து ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் கூட ரொம்ப க்ளோஸாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு நினைப்பாங்க. அதாவது டீப் கமிட்டட் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், அவங்க கூட ரொம்ப க்ளோஸான பாண்டிங்கில் இருக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு பாண்ட் கிடைக்குதுன்னு வரும்போது அங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபுல்ஃபில்லிங் கனெக்ஷன் வந்து இருக்கும். ஒருத்தவங்களுக்கு வந்து ஒருத்தங்க மேலே அவ்வளோ அன்பு வந்து கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை அங்கே அப்படி நடக்கலை, யாரு கூடயும் அவங்களுக்கு அந்த பாண்டு கிரியேட் ஆகலைங்கிற பட்சத்தில் அவங்க எமோஷ்னலாக ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஐசோலேஷன்னாலும் லோன்லினஸ்ன்னு அர்த்தம். அவங்க வந்து ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜோட வெர்ஷன் பார்க்கும்போது லவ். நெக்ஸ்ட் மிடில் அடல்ட்ஹுட் 40 to 65 இயர்ஸ், ஜெனரேட்டிவிட்டி வெர்சஸ் ஸ்டாக்னேஷன். கோர் கொஸ்டின் வரும்போது என்னோட லைஃபோட ரியல் வேல்யூ என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த ரியல் வேல்யூ வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேனா அப்படிங்கிறது தான். ஓவர் வியூன்னு பார்க்கும்போது இந்த ஸ்டேஜில் இந்த அடல்ட்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஃபேமிலிக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்களோட குழந்தைங்களை அடுத்த ஜெனரேஷனை வந்து கரெக்டாக கொண்டு போகிறது, அவங்களோட படிப்புக்கு அவங்களோட வளர்ச்சிக்கு வந்து இவங்க உழைக்கிறது, அதாவது கரியர் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்னா
இவங்க வேலைக்கு போய் சம்பாரித்து அவங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனை பாதுகாப்பாக கொண்டு போகிறது, வீட்டில் இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் பார்க்குறது, அவங்களோட கம்யூனிட்டியை அதாவது அவங்களோட ஜெனரேஷனை வந்து வளர்க்குறதுக்காக அவங்க என்னென்ன பாசிட்டிவாக கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்களோ எல்லாமே இந்த ஸ்டேஜில் வந்துடும். இவங்க வந்து கரெக்டாக எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் கரெக்டாக பண்ணுறாங்க, அந்த ஃபேமிலியை கரெக்டாக லீட் பண்ணி கொண்டு போனாங்க அப்படின்னா இந்த இடத்துல சென்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஜெனரேட்டிவிட்டி, அடுத்த ஜெனரேஷனை வளர்க்குற அந்த ஜெனரேட்டிவிட்டியும் அவங்கள வந்து கரெக்டாக கொண்டு போகிற அந்த ப்ரொடக்டிவிட்டியும் உருவாகும். ஒரு வேளை வரல அப்படின்னா ஸ்டாக்னேஷன் அப்படின்னா தேக்கம்னு அர்த்தம். இவங்களுடைய அந்த ஜெனரேஷன் நின்றும், அந்த ஃபேமிலி அந்த கம்யூனிட்டி வந்து அடுத்தடுத்து வளர்ச்சியை வந்து அடையாது, அங்கே நின்றுடும் அப்படிங்கிறது தான் ஸ்டாக்னேஷன். வெர்ச்சுன்னு பார்க்கும்போது கேர், இந்த இடத்துல வந்து நம்ம குழந்தைங்க மேலே வைக்கிற கேர், ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே வைக்கிற கேர் தான் இங்கே முக்கியமாக இருக்கும். நெக்ஸ்ட் மெச்சூரிட்டி 65+, ஈகோ இன்டிகிரிட்டி வர்சஸ் டிஸ்பேர் சொல்கிறாங்க. கோர் கொஸ்டின் என்ன அப்படின்னா என்னோட லைஃப்பை நான் ஃபுல்லாக மீனிங்ஃபுல்லாக வாழ்ந்துருக்கேனா அப்படிங்கிறது தான். ஓவர் வியூன்னு வரும்போது இந்த இடத்துல ஓல்டர் அடல்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை திருப்பி நினச்சி பார்ப்பாங்க, நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், நம்ம ஃபேமிலிக்கு என்ன பண்ணோம், எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்ப்பாங்க. அவங்க கரெக்டாக எல்லா விஷயங்களையும் பண்ணி அவங்களோட ஃபேமிலி வந்து நல்லா லீட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவாங்க. அது என்ன ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னா சென்ஸ் ஆஃப் ஈகோ இன்டிகிரிட்டி அண்ட் விஸ்டம். ஈகோ இன்டிகிரிட்டி அப்படின்னா நிறைவான ஒரு ஃபீலிங்கை வந்து கிரியேட் பண்ணும். எல்லாமே நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன், என் ஃபேமிலிக்கு என்னால் முடிஞ்ச எல்லாமே நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த நிறைவான ஃபீலிங் வந்து கொடுக்கும். விஸ்டம் அப்படின்னா அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்களுக்கு கிடைச்ச நாலேஜ், இது வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை அவங்க லைஃப்பில் வந்து அவங்க மீனிங்ஃபுல்லாக கொண்டு போகலை, சரியாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணலை அப்படிங்கும்போது அந்த வயசான காலத்தில் அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா ஒரு மாதிரி அந்த டிஸ்பேர் அப்படின்னா சோகம்னு அர்த்தம், நம்ம கரெக்டாக பண்ணலை, நம்ம வந்து லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த உணர்வு வரும்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வெர்ச்சுன்னு பார்க்கும்போது விஸ்டம். இவ்வளோதான் எரிக் எரிக்சனோட சைக்கோ சோஷியல் ஸ்டேஜஸ். இந்த டாப்பிக்கோட இன்னும் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த தியரி ஆஃப் சைக்கோ சோஷியல் டெவலப்மெண்ட்டை இவர் ஃபஸ்ட்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னா 1950 இவர் சைல்ட்ஹுட் அண்ட் சொசைட்டி அப்படிங்கிற புக்கில் தான் இது முதல்ல கொண்டு வராரு. இதில் வந்து சைக்காலஜி ஃபீல்டில் வந்து இந்த 8 ஸ்டேஜஸையும் வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு 1968 இதே கான்செப்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. என்னவானா இப்போ இந்த 8 ஸ்டேஜஸில் என்ன சொல்லியிருப்போம், சைல்ட்ஹுட்லேருந்து ஓல்டேஜ் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. இதுவே 1968 இவர் எழுதின புக்கான ஐடென்டிட்டி யூத் அண்ட் கிரைசிஸ் அப்படிங்கிற புக்கில் இதே டாப்பிக்கை எக்ஸ்பேண்ட் பண்ணி அடலசன்ஸ்க்கு மட்டும் வச்சுருக்காரு. அடலசன்ஸ் அண்ட் ஈகோ ஐடென்டிட்டி அந்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தனியாக வச்சுருக்காரு. அதாவது அடலசன்ஸ்னு வரும்போது அந்த டீனேஜ் அந்த வயசில் வந்து அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க என்னென்ன கிரைசிஸ் அதாவது சிக்கல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தனியாக 1968 ஒரு புக்கில் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்படிங்கிற ஒரு டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணதே எரிக் எரிக்சன் தான். இது வந்து என்னன்னா அடலசன்ட் ஸ்டேஜில் அந்த அடலசன்ஸ் வந்து என்னென்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்களோட ஐடென்டிட்டிக்கு ரிலேட்டடா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டேர்மு. ஐடென்டிட்டி கிரைசிஸ்னு வரும்போது ஒருத்தங்க அவங்களோட செல்ஃப் இமேஜ், அவங்களோட வேல்யூஸ், கோல்ஸு, சோஷியல் ரோல்ஸு, ஓவரால் அவங்களோட டைரக்ஷன் லைஃப்பில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும் போது என்னென்ன பிரச்சனையெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஐடென்டிட்டி கிரைசிஸ்ன்னு சொல்லக்கூடியது. இந்த டேர்மை முதல்ல உருவாக்குனதே எரிக் எரிக்சன் தான். இவர் தான் வந்து ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது சைல்ட்ஹுட் ஆர் அடலசன்ஸ்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ராசஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அது ஒரு ஆன்கோயிங் லைஃப் லாங் ப்ராசஸ், நம்ம குழந்தையில ஆரம்பித்து ஓல்டேஜ் வரலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல் ப்ராசஸாக சொன்ன முதல் ஆள் இவர் தான். இதோட இந்த டாபிக் முடியுது. நீங்கள் எவ்வளோ கற்றுருக்கீங்க, எவ்வளோ புரிஞ்சிருக்கீங்க நீங்கள் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட டெலிகிராம் லிங்க்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து மாடல் MCQs வந்து கொடுத்துருப்பேன், அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம நடத்தின இந்த டாபிக் வந்து உங்களுக்கு PDF-ஆக வேணும், தமிழ்லேயே இருந்தாலும் சரி இங்கிலீஷ்லேயே இருந்தாலும் சரி PDF-ஆக வேணும் அப்படின்னா அதுவும் டெலிகிராம் சேனல்லையே இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.